அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி குழந்தை பாக்கியம், அதாவது ஒரு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அபூர்வமாக இருக்குங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 4, 5, 10 டஜன் கணக்கில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள் போதும், ஒரு குழந்தை போதும், குழந்தை வேண்டான்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்தில் போட 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 குழந்தை பாக்கியமானது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்காக எத்தனையோ டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் நிறைய வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் எதுவுமே அதாவது கரு உருவாக்கல் மையம், அதான் பேர், கரு உருவாக்கக்கூடிய இடம். அன்றைக்கி எந்த கரு உருவாக்கமும் எங்கேயும் போகலை. தாயுடைய கருவறையில் தானாக குழந்தை பிறந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு கருவை உருவாக்கி கர்ப்பத்தில் வைக்கிறாங்க. அதுதான் கருத்தரித்தல் மையம். ஆனால் இந்த மாதிரி ஏன் நடந்தது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள். அப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. எப்போ வழிபாடு பண்ணணுன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரமான எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய், ஏன்னா பாக்கியம் 9வது நட்சத்திரம் பாக்கியத்தை கொடுக்கறது. அப்போ அந்த பாக்கியங்கிறது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த 9வது நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்கள் கடலில் குளிச்சுட்டு சாமியுடைய வாசலில் நின்று மடிப்பிச்சு எடுக்கணும். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த மடிப்பிச்சு எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா வேண்டுதல் வைப்பாங்க. மடியேந்தி போய் ஒரு 10 வீட்டில் அரிசி வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அந்த தெய்வத்துக்கு ஒரு காணிக்கை செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம போய் கையேந்தி நிற்கும் போது நம்மளுடைய அத்தனை விதமான கர்வங்களும் அழிந்து போகும். அதுதான் உண்மை. நான் எப்படி கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீ கையேந்தி ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி பாருங்கள் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல போய் எனக்கு முருகா எனக்கு மடிப்பிச்சை கொடு அப்படின்னு சொல்லி இப்படி மடி ஏந்தி அந்த வரவங்கக்கிட்ட மடிப்பிச்சை போடுங்கன்னு கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுடைய உண்டியலில் போட்டுட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எந்த மாதத்தில்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது அனுபவபூர்வமான 100% உண்மை, நடந்த உண்மை. நான் எதையுமே நடக்காமல் எதையுமே சொல்ல மாட்டேன். என்ன பண்ணும்? மடிப்பிச்சை கேட்கணும், அதுதான் மெயின். ஐயோ நான் போய் எப்படிங்க கேட்கறது அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரிங்களா? சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த மடிப்பிச்சை எடுத்து நீங்கள் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நிச்சயமாக உங்களுடைய வம்சம் வளரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.